மகாபாரதம் பாகம் 6. அவன் எவ்வளவு பரவாயில்ல, ஓப்பனா சொல்லிட்டான்ல, அது பெரிய விஷயம் தானே. பல பேர் சொல்றது இல்லையே ஒழிய வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடுறது. அதுக்கு அவன் எவ்வளவோ தேவை. இவன் காம மயக்கத்தில் இருக்கிறான், காதல் மயக்கத்தில் இருக்கிறான். ஒண்ணு கேட்டு யாருன்னே கேட்க மாட்டேன், நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்க மாட்டேன், நீ என்னன்னு கேட்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கொண்டு. கல்யாணம் ஆயிடுச்சு. சந்தனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி கங்கையில எரிஞ்சுட்டாங்க. பட்டக்குன்னு குழந்தைய தூக்கி கங்கையில எரிஞ்சுட்டு ராஜாவுக்கு ஆத்திரம். மூத்த பிள்ளை பட்டத்துக்கு வர வேண்டியவன், ராஜ்யத்தை ஆள வேண்டியவன், அவனை தூக்கி கங்கையில போட்டா ஏன் இப்படி பண்ணினா அப்படின்னு கோபம் வந்தது. கேட்டா போயிடுவாளே, கேட்ட உடனே போயிடுவாளே, சச்சே கேட்க கூடாது, டக்குன்னு வாய மூடிட்டு. 2வது குழந்தை பிறந்தது, அதையும் கங்கையில் தூக்கி எறிஞ்சிட்டு. என்ன இவ இப்படி பண்றாளே, இவ யாரு கேட்கல, கேட்டா போயிடுவாளே. நீங்க எப்படி வேணா எடுத்துங்க, 7 குழந்தை வரிசையா அப்படி பிறந்தது. 7 குழந்தைய தூக்கி கங்கையில எரிஞ்சு கொண்டு விட்டா. 8வது குழந்தை இவளுக்கு பிறக்கிற போது ராஜா முடிச்சுக்கிட்டான். சிச்சு இது ரொம்ப அக்கிரமமா போயிடும், காவலுக்கு ஆள் போட்டான். குழந்தை பிறந்த உடனே அவளையும் குழந்தையும் பிரிச்சிருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ குழந்தைய தொடக்கூடாது, தடுத்துருங்க நீங்க அப்படின்னு. என்ன கேட்டாலும் நான் வரேன், மகாராஜா வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு காவலுக்கு உத்தரவு போட்டிருந்தான். குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே வழக்கம் போல தூக்கி தண்ணியில எரியறதுக்கு இப்படி காலை பிடிச்சா பாருங்க, டபக்குன்னு வந்து எல்லாரும் பிரிச்சாங்க. ஏன் ராஜா உத்தரவு, நீங்க இப்படி பண்ணக்கூடாது. அப்படி சொல்லும் போதே ராஜாக்கு செய்தி போய் ராஜா வந்தான். என்ன காரியம் பண்ற, நீ யாரு, எங்கிருந்து வந்த, ஏன் குழந்தைய கொல்ற அப்படின்னு. நல்ல வேளை 8வதுலயாவது முழிப்பு வந்தது இந்த பயலுக்கு. கொல்றியே, யாரு நீ, எங்கிருந்து வந்த, ஏன் பிள்ளைகளை கொல்ற அப்படின்னு சிரிச்சா. 7 குழந்தை செத்த போது உங்களுக்கு இது கேட்கணும்னு தோணல, 8வது சாகர போது மட்டும் உங்களுக்கு தோணுச்சா? இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க, நீங்க கேட்காம இருந்திருந்தாலும் இந்த குழந்தை பழைச்சிருக்கும். ஏன், யாரும் விதியை ஜெயிக்க முடியாது. இவங்க 8 பேரு மேல இருந்த அஷ்ட வசுக்கள் ஒன்னா இருந்தவங்க. இவங்க ஒரு முனிவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த முனிவருடைய நந்தினிங்கிற பசு அதை கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு ஒரு பிரபாசம் அப்படிங்கிற கடைசி வசு, 8வது வசு முடிவு பண்ணினான். 8 பேரும் போய் முனிவருடைய மந்தினி பசுவை கவருகிற போது முனிவர் சபிச்சார், மனுஷன மாதிரி அல்பமா நடந்துக்கிறீங்களே, பூமிக்கு போங்கடா அப்படின்னார். அதுல தெரியுது பாருங்க, திருடுறதுக்கு ஏத்த இடம் பூமி தான் அப்படின்னு முனிவரே முடிவு பண்ணிட்டு, அல்பத்தனமா நடந்துக்கிறீங்களே, பூமிக்கு போங்கோ அப்படின்னார். அப்பதான் எல்லாரும் தப்ப உணர்ந்தா, காலில் விழுந்தா. உங்க 7 பேரை வேணா மன்னிக்கிறேன், ஏன்னா நீங்க திருடுற எண்ணத்தோட வரல. இந்த 8வதா ஒரு பையன் வந்தானே, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு, அவனுடைய மனைவி தான் அந்த பசு வேணும்னு கேட்டவன். அதனால பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு வந்தானே, இந்த பயலுக்கு அந்த பூமியில போய் பறக்கணும், இவனுக்கு பொண்டாட்டியே இருக்கப்படாது, அப்பதான் இந்த பயலுக்கு புத்தி வரும், ஓ பூமியில பிறங்க அப்படின்னார். அதனால்தான் 7 பேரும் நான் வரும்போதே பூமிக்கு வந்து நான் நீண்ட நாள் இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. கவலையே படாதீங்க, பிறந்த உடனே அனுப்புறேன் அப்படின்ட்டு. இவனை மட்டும் நான் அனுப்ப முடியவே முடியாது. ஆனா நல்ல வேளை அந்த விதி உன் மூலமா வந்து தடுத்து பிரிச்சாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கங்கை, நீ யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மகாபிஷக் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னன், நீ தேவலோகத்துல இருந்தவன். நான் ஒரு நாள் தேவலோகத்துல உள்ள வருகிற போது என்னுடைய மேலாடை நழுவியது, எல்லாரும் தலையை குனிந்து கொண்டார்கள். நீ ஒருத்த மட்டும் வெக்கம் இல்லாம என்ன பார்த்து. அப்ப பிரம்மதேவர் சபிச்சுட்டார், 2 பேரும் பூமியில போய் கணவன் மனைவியாக இருங்கள்னு சபிச்சுட்டார். அதனால நான் பூமிக்கு வந்தேன், அதனால நீயும் பூமிக்கு வந்த. இந்த குழந்தையும் சாபத்தால பூமிக்கு வந்தது. இனி யாரும் இந்த வரலாற்றை மாற்ற முடியாது. நான் போகிறேன், உங்ககிட்ட சொன்னபடி இந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு போயிடுவேன். எப்ப கொண்டு வந்து விடணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் அந்த பிள்ளைய உங்ககிட்ட விடுவேன் அப்படின்னு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறேன். ராஜா கெஞ்சுறான், நான் தெரியாம கேட்டுட்டேன், என்னோட இருக்கக்கூடாது. இப்பதான் எல்லா கதையும் சொல்லிட்டியே, என் கூட இரு. சொன்னா சொன்னதுதான், கங்கை சத்தியத்தை மீற மாட்டா. நான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போறேன், வளர்த்து உங்க கையில ஒப்படைக்கிறேன். சில காலம் கழித்து அந்த பிள்ளைக்கு பாருங்க, சுக்கராச்சாரியாட்ட, தேவகுரு கிட்ட, யார் யார்ட்ட எதெல்லாம் ஸ்பெஷல் சப்ஜெக்டோ எல்லாத்தையும் படிக்க வச்சு, பரசுராமற்ற வில்வித்தை படிக்க வச்சு கங்கை அந்த குழந்தைய பெருசா வளர்த்தா. அவருக்கு சத்தியவிரதன் பேர், அவர் தான் பீஷ்மர் பின்னால. அப்படி உன்னதமா அந்த பிள்ளைய வளர்க்கிறார். ஒரு குறையில்லாத பிள்ளையா கங்கை வளர்த்தா. 32 வயசு, அந்த காலத்துல பெரிய வாலிப பருவம்னு பேரு. சந்தனு மகாராஜா ஒரு நாள் கங்கை கரையில உலாவுற போது கங்கை வெளியில வந்து மகனை ராஜா கிட்ட ஒப்படைச்சா. உன் பிள்ளைய வளர்த்துட்டேன், ஆளாக்கிட்டேன், உருவாக்கிட்டேன், சரியா வளர்த்திருக்கிறேன், இந்த பிள்ளைய இனிமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடு கொடுத்துட்டு கங்கை மறைஞ்சுட்ட. அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். சில காலத்துக்கு பிறகு ஒரு நாள் மறுபடியும் ஒரு நாள் இந்த சந்தனு மகாராஜா
யமுனை நதிக்கரை வழியா போயிட்டு இருந்தான். அப்படி போற போது யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேட்டது. அங்க ஒரு பெண் மச்சகந்தின்னு பேர். அவ என்ன பண்ணுவா, நதியில இந்த கரையில இருந்து அந்த கரையில போகிறவர்களுக்கு படகு விடுவா. அந்த பெண் அந்த படகு விடுவது இலவசமான கைங்கரியம். எல்லாரும் கரையை கடக்கணும்னா இப்ப உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு அந்த பெண்ணை இப்படி பார்த்தான் ராஜா. மனசை பறி கொடுத்துட்டான். அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. மெதுவா அவகிட்ட போய் கேட்டான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு. அவ சொன்னா, நீ ராஜா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா இந்த முடிவை நான் எடுக்க முடியாது, எங்க அப்பாட்ட கேட்கணும். ஏன்னா எங்க அப்பா மீனவர் தலைவன், செம்பளவர்கள் தலைவனா இருக்கிறான், இங்க படகு விடுகிற மீனவர்கள் தலைவன். அவங்கிட்ட போய் கேளு, அவன் சரினா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எங்கிட்ட கேட்காத, என் தகப்பனார்ட்ட போய் கேளு. ராஜா சந்தோன் இங்க இருந்து நேரா போய் அந்த மீனவர் தலைவனை பார்த்து, உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அவன் சொன்னா, இதை விட நல்ல வாய்ப்பு வரப்போறதில்லை, என் பெண்ணை ஒரு ராஜா கொடுக்கற சந்தோஷம், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு. இந்த கண்டிஷன் வார்த்தையை கேட்டாலேயே சந்தனுக்கு உதறல். முதல்ல ஒருத்தி கண்டிஷன் போட்டு என்னென்ன பண்ணினான்னு தெரியும். ஒரு தப்ப ஒரு தடவை தான் பண்ணலாம், தொடர்ந்து அதே தப்பையா பண்றது? வாழ்க்கையில தப்பாவது புதுசு புதுசா பண்ணணுமே ஒழிய பழைய தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? ஒரு புதுசு புதுசா தப்புனா கூட பரவாயில்ல, ஒரே தப்பைய தொடர்ந்து பண்ணா முட்டாள்ருவாங்கல்ல. கொஞ்சம் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லு முதல்ல, அப்புறமா கல்யாணம் வேணுமா வேண்டாமா நான் முடிவு பண்றேன். ஒரு விழிப்பு வேண்டாம். சந்தனு மகாராஜா மூச்சுக்கிட்டான், இனிமே நம்ம இந்த தப்புனா உலகம் நம்மள வாரி வைக்கும் கண்டுபிடிச்சிட்டான். சொன்னா, நோ, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கண்டிஷன், இந்த வேலையே வேணாம். என்ன கண்டிஷன் சொல்லு, அப்புறம் யோசிச்சு சொல்றேன். அந்த மீனவர் தலைவன் சொன்னா, இப்ப உனக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கானா இல்லையா? ஆமா. இளவரசனா இருக்கிறான்ல சத்தியவிரதன். ஆமா. அப்ப என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான்? நீ என்ன சொல்ற அப்படின்னா, என் பெண் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீ ராஜ்யம் தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் கொடுக்குறேன். அந்த பெரிய பிள்ளைக்கு கொடுக்க கூடாது ராஜ்யத்தை. என் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். கொடுக்குறியா? என் பொண்ணை கொடுக்குறேன். அது முடியாது, நான் அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண முடியாது, அது என்னால முடியாது. அப்ப புறப்பட்டு போ. ரொம்ப வருத்தத்தோட சந்தனு மகாராஜா அரண்மனைக்கு வந்துட்டான். ஆனா அவனால அவளை மறக்க முடியல. அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல, தூக்கம் பிடிக்கல, உடம்பு வெளுத்துது. இந்த இளமையான பிள்ளைகள்லாம் காதல் வயப்பட்டா எப்படி துன்பப்படுவார்களோ அப்படி சந்தனு மகாராஜா துன்பப்படுறான். வேதனையில் இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், இருமுறான், வேதனைப்படுறான். இது அரண்மனையில பார்த்துட்டான் சத்தியவிரதன். அப்பாக்கு என்ன வந்தது, இப்படி எல்லாம் இருக்கிறாரே. என்ன கஷ்டம்னா, இது பிள்ளைகிட்ட பேசுற விஷயம் இல்லை. மகனே மகனே, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் சொல்ல முடியுமா? அவளை திருமணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அவன் என்ன சொல்வா, நீ என்ன உன்னை பத்தியே கவனிக்கிற, நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறேன், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிற, உன்னை பத்தியே திருப்பி திருப்பி கவலைப்படுறிய, கேட்பனா இல்லையா? இது பிள்ளைகிட்ட பேசுற சமாச்சாரம் இல்ல. அதுதான் புலவர் கீரன் சொல்வாரு, வயசானவங்க யாராவது இன்னொரு கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டா பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்களாம், அவங்கள ஒத்த வயசுலோட்ட போய் பேசுவாங்களாம். எப்படி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், நான் இன்னொரு மேரேஜ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், நீ என்ன ஃபீல் பண்ற? அவர் சொல்வாராம், நீ செஞ்சு பாரு, உன் வீட்டுல என்ன வருதுன்னு சொல்லு, அப்புறம் முடிஞ்சா நான் கண்ணி பண்றேன் பாரு. சார், வயசாகி போச்சுங்கிறதுக்காக ஆசையா போகுது மனுஷனுக்கு? சொல்லுங்க, ஒரு வயசுல ஒரு விவேகம் வந்து ஆசை போகணும், அதான வளர்ச்சின்னு பேரு. வயசாகி போச்சுன்னு ஆசை போகுதா? இப்ப நீங்க யாராவது பார்த்து சொல்லுங்களேன், ஒரு வயசான பாரு, நீங்க இப்ப கூட நல்ல ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாரு பொண்ணு கொடுப்பா? அப்ப எனக்கு எதுக்குன்னு கேட்க மாட்டேன், எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பா, அப்ப கொடுத்தா ரெடின்றான். எவ்வளவு சிக்கலா போகுது பாருங்க வாழ்க்கை. ஒரு நான் சொல்ற போதெல்லாம் நீங்க வேற எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் ஏதோ சொல்ற போதெல்லாம் நீங்க வேற எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீங்க வேற எதையாவது யோசிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் பழைய நடந்த மகாபாரதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான்.